இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 100க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 100th டே அப்படிங்கிறனால ஸ்பெஷலாக பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் முடிவு பண்ணி ஒரு 3 கண்டஸ்டண்ட்டை உள்ளே அனுப்பிச்சி விட்டாருப்பா. அனன்யா, வினுஷா அண்ட் அக்ஷயா இவங்க 3 பேரையும் உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. 3 பேரையும் உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. அனன்யா, அக்ஷயா இவங்க 2 பேருமே வந்து மாயா கேங் அப்படிங்கிறனால மாயா கூடயே தான் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் இருக்க. விஷ்ணு, தினேஷ், மணி இவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை அப்படிங்க. ஸ்டார்டிங்கில் வந்தோடனே ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு அப்படியே போய் அவங்க கேங்கோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் முழுக்கவே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பெட்டி பொடுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வினுஷா உள்ளே வந்தோடனே செம்ம மேட்ரு பண்ணாங்கப்பா. நீங்கள் வந்து அர்ச்சனாவை ஓரமாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நீ வந்து என்ன விக்டிமாக பயன்படுத்திக்கிட்ட, நிக்சனை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்னோட மேட்ரை எதுக்கு எடுத்து பேசின, நீ வந்து பேசணும், அவன் பண்ணது தப்பு அப்படின்னா பிளாஸ்மா டிவியில் போட்டாங்கல்ல, அப்பயே நீ பேசியிருக்கணும். ஆனால் நீ அப்போ பேசல. அப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைடா, மக்கள் ஒன்று மன்னிச்சிருவாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தேன். இங்கே மன்னிக்க வேண்டியது நான், நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு சென்டருன்ட்டு அர்ச்சனா விட்டு விளாசிட்டு இருந்தாங்க வினுஷா. இதுக்கப்புறமா வந்து அவங்களே வந்து சொன்னாங்க, சாரி நான் வந்து பண்ணது தப்பு தான், உங்களை விக்டிமாக யூஸ் பண்ணியிருக்க கூடாது, ஒரு கோவத்தில் என்கிட்ட இருந்த ஒரே பாயிண்ட்டு அது மட்டும்தான், அதை வச்சு நான் அவனை ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சேன், கோவப்படுத்தணும்னு நினச்சேன், அதை யூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு அர்ச்சனா கேட்டுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து வினுஷாட்ட வந்து தினேஷ் கேட்டிருந்தாரு, நீங்கள் வெளியே போனீங்கல்ல, தம்பி பேசிட்டானா கால் பண்ணி அப்படிங்கிற மாதிரி, நிக்சன் வந்து கால் பண்ணி பேசினாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு 70 கேமரா முன்னாடி நீ பேசினேல, 70 கேமரா முன்னாடி நான் பேசுவேன், வா உள்ளே வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. உள்ளே வந்த வினுஷா ரிவெஞ்சோட தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு நிக்சனுக்கு, அடுத்து அர்ச்சனாவுக்குன்ட்டு வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன மாதிரி பூகம்பமாக வெடிக்க போகுது இந்த மேட்ரு அப்படிங்கிறத. இதுக்கப்புறமா விஷ்ணுகிட்ட வந்து நல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. அந்த முயல் டாஸ்க்லாம் வந்து சூப்பராக பண்ணீங்க, செம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளாண்டிங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையிலே வந்து சில இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் ஷோவை அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் மேட்னி ஷோ, பிக் பாஸ் நைட் ஷோ அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் மேட்னி ஷோவில் வந்து இந்த வீட்டில் 99 டேஸ் முடிஞ்சு 100 டே நடக்குதுல்ல, இந்த 99 டேஸில் வந்து விதிமீறல் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து யாரெல்லாம் விதிமீறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு படமா போட்டு காமிச்சாங்க. இதுக்கப்புறமா பிக் பாஸ் நைட் ஷோல ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டேலாம் வீட்டில் நடந்த மொத்த சண்டேயுமே வந்து ஒரு படமா போட்டு காமிச்சாங்க. இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் தான்ப்பா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. அர்ச்சனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஷ்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி பேசாத எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, யாரு சொன்னாங்களோ அவங்கள போய் கேளுங்க, நான் சொல்றதுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு தினேஷ் இடையில போந்து தொட்டா சிங்கின்னு அர்ச்சனாவை சொல்லங்காட்டி அவங்க வந்து நீங்க எதுக்கு குறுக்கால வரீங்கன்னா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிமா சொன்னாங்க. விஷ்ணுவை அப்படி சொன்னப்ப, விஷ்ணு வேண்டான்னு சொன்னப்ப அது உங்களுக்கு தெரியல, ஆனா வந்து நான் உங்ககிட்ட சொல்றப்ப அது உங்களுக்கு தப்பா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சார் தினேஷ். கரெக்டாக தான் இருந்தது, நியாயமாக தான் இருந்தது. அவரு கேட்டப்ப நீ வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு பேர் வச்சு கூப்பிட்ற, அவங்க பேரை தவிர வேற ஏதோ வந்து பட்ட பேர் மாதிரி வச்சு கூப்பிட்ற, அதுவே ஒன்று அப்படி கூப்பிட்டா நீ கோவப்படுற இல்லை, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தினேஷ் கேட்டார். அதுக்கு அர்ச்சனா உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும். எத்தனடா அடுத்து ஒரு நைட் ஷோ அப்படின்னு போட்டு அர்ச்சனா கிரையிங்னு ஒரு படமே போடலாம் போல, அந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டில் அழுதுருக்கிறாங்க அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இன்னைக்கு ஷோவில் எப்படி இருக்க போகுது, இன்னும் யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். டே 101 அப்படிங்கிறப்ப இன்னும் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரி மேட்னி ஷோ நைட் ஷோ அப்படின்னு போட்டு சண்டை சச்சரவுன்ட்டு வேறு ஏதாவது டாபிக் எடுத்து படமாக போடுறாங்களா அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.